சங்கி பட்டம் வாங்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு வாழ்க்கையில இன்னைக்குதான் பிஜேபியை பாராட்டி பேசுறேன். அதனால நிறைய பேர் நம்மள சங்கிம்பாங்க, இல்லைன்னா பிஜேபி காசு வாங்கிட்டு பேசுறேன் கூட சொல்லுவாங்க. சொல்லிட்டு போட்டு அதை பத்தி தப்பு இல்ல. ஹார்மோஸ் ஜலசந்தி இது உலகத்தோட எண்ணெய் பாதை அப்படின்னே வச்சுக்கலாம். பாரசீக வளைகுடாவையும் ஓமன் வளைகுடாவையும் இணைக்கக்கூடிய ஒரு பகுதி. அதாவது எப்படி சொல்றது, கடல் பாதை, கடல் ரோடுன்னு வச்சுக்கோ, ஆனா குறுகலா இருக்கும், சந்து மாதிரி இருக்கும்னு வச்சுக்கீங்களேன். ஜலசந்து அப்படின்னு வச்சுக்கீங்க, ஜலசந்து அப்படின்னு வச்சுக்கீங்க. பெரும்பாலும் இப்படியேதான் வரணும். ஏன்னா இந்த எண்ணெய் கப்பல்கள் எல்லாமே அங்கேருந்து ஓமன் வளைகுடாவுக்கு ஓமன் வளைகுடாவில இருந்து அரபிக்கடலுக்கு வரும். அரபிக்கடல் வழியாதான் இந்தியாவோட மேற்கு முனைக்கு எல்லாமே வருது. ஈரான் போர் உச்சத்தை தொட்டுக்கிட்டு இருக்கு. நம்ம உடன்பிறப்புகளோட கூட இருக்கிற கொத்தடிமைகள், அதாவது சீட்டுக்கு இல்லாம சும்மா கொத்தடிமைகள் இருப்பாங்க. திருமுருகன் காந்தி மாதிரி, சுபை வீரபாண்டியம் மாதிரியான ஆளுங்கெல்லாம் இருப்பாங்க. இவங்கெல்லாம் சீட்டு கிடையாது, அப்பப்ப தூக்கி போடுவாங்க, எடுத்துக்கணும், அவ்வளவுதான். இவங்கெல்லாம் இந்த மாதிரி ஈரான் மேல மோடியே போர் தொடுத்த மாதிரி பஞ்சம் ஆயிடுச்சு, அதாயிடுச்சு, இதாயிடுச்சுன்னு கதறிட்டு கிடந்தாங்களா. இன்னைக்கு ஈரான் ஹார்முஸ் நீரிணைய இந்திய கப்பல்களுக்காக திறந்து விட்டிருக்கு. 2 கப்பல்கள் இந்தியாவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. 2 கப்பல்கள்ல தேவையான எல்லா பொருட்களும் வந்துகிட்டு இருக்கு. அதனால இங்க பெட்ரோல் இருக்காது, கேஸ் இருக்காதுன்னு திமுக தான் வதந்தியை பரப்பி விட்டானே. கலைஞர் டிவி, சன் டிவி தான் பரப்பி விட்டானுங்களே. இன்னைக்கு இப்ப முதலமைச்சர் வாயிலேயே அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல, வதந்திகளை பரப்பாதீன்னு கதற விட்டாங்க அவங்களே கூப்பிட்டு. இப்ப வந்துருச்சு. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஒரு போர் உச்சகட்டமா நடந்துகிட்டு இருக்கு. இதுல அதிக அடி வாங்கக்கூடிய நாடு ஈரான். பாதிக்கப்பட்ட ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்காக என்னோட நீர்முனையை திறந்து விடுறேன் அப்படின்னு சொல்றாங்கன்னா வெளியுறவு கொள்கை எவ்வளவு சக்தி வாய்ந்ததா இருக்கும் அப்படிங்கிறத நீங்க பாத்துக்கலாம். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை பத்தி பேசினா அவரோட பர்சனல், அவர் எவ்வளவு பெரிய டேலண்ட் அப்படிங்கிறதெல்லாம் விடிய பேசலாம், எனக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வெளியுறவு கொள்கை இருக்கிறதால போர்ல அடி வாங்கிட்டு இருக்க ஒரு நாடு, நான் அடி வாங்கினாலும் பரவாயில்ல, நீ பாதிக்கப்பட வேணாம், வர்த்தகம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கட்டும் அப்படின்னு நீர்முனையை திறந்து விடுறாங்க. அப்படின்னா இது மோடியின் மகத்தான பொன்னெருத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு சாதனை. சத்தியமா இதை வேற யாராலையும் செஞ்சிருக்க முடியாது. காங்கிரஸ்காரெல்லாம் இருந்தான்னா பேச்சுக்கே வேலை இல்லை. ஐயோ அவ்வளவுதான், நீ கடையெல்லாம் மூடு, விரவெடுப்பு வச்சுக்க அப்படின்றாங்க. நேரம் சிதம்பரம் எல்லாம் பொருளாதாரத்தை அப்படியே பத்தி இழுத்திருப்பாரு ஒரு 10 பக்கத்துக்கு. நீங்கள் கருவை மரத்தை வெட்டினால் 2 நாட்களில் அது காய்ந்து விடும், அதுல பத்த வச்சுங்க அப்படின்றாரு. என்னத்த சொல்றது இவங்க எல்லாம் வச்சுக்கிட்டு. இந்த விதத்துல பிரதமர் மோடியோட மிகப்பெரிய ஒரு சாதனை, ஹார்முஸ் நீர்முனை திறக்கப்படுறதுக்கு எப்படியும் 1 மாசத்துக்கு மேல ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில திறக்க விடவும் பட்டுருச்சு. 2 கப்பலும் இந்தியாவை நோக்கி வந்துருச்சு. அதனால பெருசா எந்த விதமான கேஸ் சிலிண்டரோ பெட்ரோல் டீசலோ எந்த விதமான பஞ்சமும் ஏற்படாது, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா நம்ம இந்த எலும்பு சோறு கூட்டம்னு ஒண்ணு சொன்னல கட்ட கடைசியா, இவங்க என்ன சொன்னாங்க, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ரஷ்யா கிட்ட கச்சா எண்ணெயை கொள்முதல் பண்ணிக்கலாம் இந்தியான்னு சொல்லிட்டாராம். ட்ரம்ப் ஒரு மெண்டலுங்கிறது நமக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். அதாவது அமெரிக்கா கிட்ட இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குது, ரஷ்யாட்ட ஏற்கனவே வாங்கிட்டு இருந்தது, 2019க்கு பிறகு வாங்கல. இப்பவும் வாங்க கூடாதுன்னா எங்கேயும் ஒப்பந்தம் எல்லாம் கிடையாது, வேணும்னா நாங்க போய் வாங்கிக்குவோம், அவ்வளவுதான். அந்த ஆளு ஏதோ இங்கிட்டு எண்ணெய் இங்க இருந்து போகாதேங்கிறதால அங்க வாங்கிக்கன்னு வாய்முனையில சொல்லிட்டான். அந்த ஆளு சொல்லனாலும் நம்ம வாங்கதான் போறோம், இல்ல வேணாங்கிற முடிவு நாம தான் எடுக்கணும். உடனே ஒரு அமெரிக்க அடிமைன்னு சொல்லி கிளம்புனாங்கல்ல. இப்ப இங்க ஒரு கையில இங்க ஒரு கையிலையும் பொத்திக்கிட்டு நிக்கணும். ஹார்முஸ் நீர்முனையை திறந்துட முடியுமா? வேணும்னா வர்ற கப்பல்ல போய் ஒரு வாலி கொண்டாந்து ஸ்டாலின் தான் எல்லாத்தையும் கொண்டாந்தாருன்னு 4 கொத்தடிமைகளை வச்சு எங்கேயாவது ஹார்பர் பக்கம் நின்றுகிட்டு பேட்டி வேணா கொடுக்கலாம். மற்றபடி உங்களால எதுவும் பண்ண முடியாது. அந்த அடிப்படையில பிரதமர் மோடியின் வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு சாதனை, நல்லதை பாராட்டியே ஆகணும். இப்படி ஸ்டாலின் ஏதாவது செஞ்சாருன்னா நானும் பாராட்டுவேன். ஆனா அவர் எங்க காதுல செய்யறதுலயே பிஸியா இருக்காரு, மக்களை வச்சு செய்யறதுலயே பிஸியா இருக்காரு. அப்படிங்கிறப்ப நாம எப்படி பாராட்ட முடியும்? பாராட்டுறதுக்கான வாய்ப்பு வருதான்னு நான் பல நாட்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கேன். வராதுன்னு எனக்கு தெரியும். ஒரு நப்பாசை தான், ஏதோ ஒரு வார்த்தையாக பாராட்டிடுவோன்னு. அப்படி ஒரு இழவு நடக்கல, நடக்கவும் நடக்காது. நடக்குதான்னு பார்ப்போம், தொடர்ந்து பேசுவோம்.